வணக்கம். இன்றைய செய்தி நமக்கானது. நம்ம எல்லாத்தையும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னன்னா, நம்மளை கவனிக்கிறதுக்கு யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சீன் போடும். ஒரு லேசான தலைவலினாலோ, காய்ச்சல்னு சொன்னாலோ, ஒரு சின்ன சளி பிடிச்சிக்கிச்சின்னாலோ, ஒரு சின்னூண்டு முள் குத்திடுச்சினாலோ ஊனு அப்படியே அரட்டி எல்லா ஊட்டியை ரெண்டாக்கி அவங்கெல்லாம் நம்மளை கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். வீட்டில் எல்லோரும் இருந்தாங்கன்னா நிறைய பேர் இதை செய்கிறாங்க. பெரும்பாலான பெண்களும் இதை செய்கிறாங்க, குழந்தைங்களும் செய்யுது. அதாவது தே ஆர் ட்ராயிங் தி அட்டென்ஷன் ஆஃப் அவர்ஸ். என்னை மட்டும் பொசசிவ்னஸ், அது வேறு யார் மேலேயும் நம்ம அன்பு காட்டக்கூடாது அப்படிங்கிறது நினைக்கிறது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரேடியாக அரட்டி புரட்டி ஒரு முள் குத்திடுச்சுன்னா ஊரையே ரெண்டாக்கி நம்ம திரும்பி அவங்கள கவனிச்சே ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. கத்தி ரகலை பண்ணுவாங்க. அதே ஆள் யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருமே நம்மளை கவனிக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து நிற்கும் பொழுது பிரளயமே வந்தாலும் எதிர்த்து நின்று போராடுவார்கள். அப்போ இந்த ரெண்டுமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. பலமும் நம்மக்கிட்ட இருக்குது, பலகீனமும் நம்மக்கிட்ட இருக்குது. மற்றவங்க இருக்காங்கங்கிறதுக்காக நம்முடைய துணிவை நாம் விட்டு அதாவது ஒருத்தர் தோளில் சாஞ்சிக்கலாமா, யாராவது நம்மளுக்கு இந்த முள்ளை எடுத்து விட மாட்டாங்களா, யாராவது சின்ன தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம இருக்கிறதுனால தான் நாம் சின்ன விஷயங்களை பெருசாக்குறோம். அங்கே யாருமே இல்லை, நம்மளுக்கு நாம தான் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லா வேலையும் செஞ்சுக்குவோமா இல்லையா? கண்டிப்பாக செய்வோம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பெரும்பாலான பெண்கள் இதை தான் செய்கிறாங்க. அது குழந்தைங்களாக இருக்கலாம். ஆனால் வீட்டில் யாராவது இருக்காங்க, நம்மளை அவங்க கவனிப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சின்னு சொன்னால் அந்த கவனம் முழுக்க நமக்கு மட்டும்தான் வரணுங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. இது தேவையில்லை. ஏன்னா இது அவசியமும் இல்லை. நம்மளால் எல்லாம் முடியும்னு சொல்லும் பொழுது நாம் யாருடைய உதவியும் நாடாமல் சுதந்திரமாக தன்னிச்சையாக எப்பொழுதும் செயல்பட வேண்டும். அதுதான் எந்த காலத்துலேயும் நமக்கு உதவும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இருந்ததை நினைத்து வருத்தப்படுவோம், இல்லாததை நினைத்தும் வருத்தப்படுவோம். அன்னைக்கு இருந்தாங்க, எனக்கு எல்லாம் செஞ்சாங்க, இன்றைக்கி யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, இப்படி ரெண்டையுமே நம்மளே போட்டு குழப்பிக்குவோம். தேவையே இல்லை. தனி மனிதன் என்பது அவனுடைய உணர்வுகள், அவனுடைய வலிமைகள், பலகீனங்கள் இவற்றை சார்ந்தது. அப்போ நாம் எல்லாருமே எப்பொழுதுமே வலிமை மிக்கவர்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர தோள் சாய்ந்து கொள்வதற்கு கிடைத்து விட்டது அப்படிங்கிறதுனால பலகீனமாகி விடக்கூடாது. தோள் சாய்ந்தால் சந்தோஷம், அம்மா மடியில் படுத்தா சந்தோஷம். ஆனால் அதெல்லாம் சில நேரங்களுக்கு மட்டுமே. தொடர்ந்து ஒருத்தர் தோளில் சாஞ்சிக்கிட்டு இருக்கவும் முடியாது, தொடர்ந்து அம்மா மடியில் படுத்துட்டு இருக்கவும் முடியாது. நாம செயல்பட வேண்டும், எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் என்று உங்களுக்கு ஒரு சின்ன இந்த அறிவுரையை மட்டும் சொல்லி இன்று நான் நிறுத்தி கொள்ளுகிறேன். நாளை அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.